கேக்குதா? 1 John 1:7. First John 1:7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். காசி போறேன், ஆபீஸ்க்கு போறேன், பாவம் இந்த மாதிரி கேரளா போவாங்க. எங்க போனாலும் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும். ஒரே தெய்வம் யாரு? இயேசு மட்டும். பாவம் மன்னிக்கப்பட்டதா? பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? கேள்வி. பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? யோசிக்கிறீங்க. பாவம் மன்னிக்கப்பட்டது உட்கார்ந்துருக்கீங்க, வேற உட்கார்ந்துருக்கீங்க. உட்கார்ந்துருக்கீங்க. பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டதா? மன்னிக்கப்பட்டது. நம்ம யாரை மகிமைப்படுத்துறோம்? இயேசு மகிமைப்படுத்துறோம். யாரை உயர்த்துறோம்? இயேசு உயர்த்துறோம். யாரை துதிக்கிறோம்? இயேசுவை துதிக்கிறோம். ஏன் துதிக்கிறோம்? அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் நல்லவர், அவர்தான் மாறாதவர், அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் நேற்று நின்றும் மாறாதவர். பாவத்தை அறிக்கை செய்யப்படுது, சுத்தமாக்கப்படுறீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவத்தை சண்டை மட்டும் டெய்லி பண்ணணும். எப்ப முட்டி போட்டாலும் பாவரிக்கை செய்யணும். அதுவே பாவத்தை பண்ணி ஆகுது. கண்ணு சுத்தப்படுத்தும். அறிக்கை செய்வதுதான் சுத்தமாக்கப்படுற சத்தத்தை உயர்த்தி பெரிய பாவம் செய்யல. கண்ணு இச்சை உண்டாகுது. பெருமையா பேசுறோம், தப்பா நினைக்கிறோம், சிந்தையில பசுத்தம் இல்லாம இருக்கிறோம். இந்த சிந்தையில பசுத்தம் இல்லாம தேவன் துக்கப்படுகிறாரு. வாசப்பட்டாரு, நமக்குள்ள வாசப்பட்டாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்களா? நம்ம இயேசப்ப இருக்கிறாரா? எத்தனை பேர் இருக்கிறாரு? சும்மா தலையில இயேசு இருக்கிறாரு. சொல்லுங்க, இயேசு இருக்கிறாரு. இயேசப்ப இருக்கிறாரு. இயேசு இருக்கிறாரா? இருக்கிறாரு. எங்கி உன்னோட போற பக்கத்துல இருக்கிறாரு. பார்க்கவே இருக்கிறாரு. என்ன பேசுற, என்ன பார்க்கிற, அவங்க பார்க்கவே இருக்கிறாரு. நீ பார்க்கிற ரொம்ப பேர் வச்சாங்க. அந்த என்ன பேர் வச்சாங்க? நீ பார்க்கிற தேவன் யாரு? ஆகார் என்ன சொன்னாங்க? நீ பார்க்கிற தேவன் ஆண்டவர். அப்ப நீ எங்க போனாலும் உலகத்துறை ஆண்டவர் தான். அதிகம் சொல்ல சத்தத்தை உயர்த்த. இப்போ கேமரா கத்தர் சொல்லுவாங்க. கேமரா எத்தனை கேமரா வச்சாலும் உள்ள பார்க்க முடியும். சிஸ்டர் வெளிப்படத்தை பார்க்கலாம். கேமரா ஷூட் பண்ணிக்க உள்ள யார்த்த பார்க்க முடியும். தேவன் ஷூட் பண்றாரு. எங்க உட்கார்ற, எங்க பேசுற, எங்க நடக்கிற, என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் கவனிக்கிற கத்தர் சொல்றோம். கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர் தப்பவே முடியாது. சத்தமா சொல்லுங்க. அந்த கண்ணு உன்னையும் பார்க்குது, என்னையும் பார்க்குது, கண்ணை பார்க்குது, உள்ள பார்க்குது. கண்ணை பார்க்கும் போது சொல்லுமா? பசுத்தம் அவசியமா? பசுத்தம் அவசியம். பசுத்தமா இருந்தா தான் பரலோகம் போக முடியும். ஏன் திருவிழந்து கொடுக்கிறோம்? ஏன் அப்பத்தை சாப்பிடுறோம்? எனக்கு பானம் பண்ணா அப்படி பண்ணாதான் இயேசு சாட்சியா வாழ முடியும். கை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, எந்த சாமியத்தோடு நிச்சயம் ஆஸ்வதிக்கப்படணும். அலையிலுயா யாருக்குரிய வாழ்க்கையிலே பாவ அறிக்கை இருந்தால் தான் இன்னும் பசுத்தமாக்கப்பட முடியாது. நாம் விசுவாசிக்கிறோம். கத்தெல்லாம் பசுத்தமாக்கப்படுறாரு. உள்ள பாப்பமாக நாமத்திற்கு உயர்த்த போறீங்க. அலையிலுயா கத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கத்தர் தெரியும் செய்வார். மேல உயர்த்தி இருக்கிறாரா? கத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறாரா? கத்தனோடு பேசுகிறாரா? கத்தர் பார்க்கிறாரா? இருக்கிறாரு. வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. வாசம் இருக்கிறாரு. பேசி கொண்டிருக்கிறாரு. சுத்தப்படுத்துகிறாரு. உயர்த்தப்படுறாரு. நாம் விசுவாசிகள் உயர்த்தப்படுறாரு.
வந்த கடனை மாற்றக்கூடாது. சொந்த விடைகளை வாங்க பரமாத்மத்தை அழைக்கப்பட செய்யலாம். சுவாசிக்கிறீர்கள் திருவந்த புசுக்கத்திற்கு அவசியமா இருக்க போகுது. விசுவாசிக்கிற கையை மேல உயர்த்தி அப்படியே முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிடம் பாவனைக்கு செய்யும்போது எல்லாம் முழங்கால் படியிட்டு கத்தர் எல்லா நேர் முழங்கால் படியிட்டு எல்லா நேரம் முழங்கால் படியிட்டு 5 நிமிடத்துக்கு 3 நேரம் இல்லை அப்படியே ஒட்டி போட்டு கத்தரோடு ஸ்லோகம் நேர் முழங்கால் படியிட்டு கொஞ்சமா தள்ளி வந்து சுத்தப்படுத்தி கேட்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த அறிக்கை தான் ஒரு வாழ்க்கை உயர்த்தது. பாவத்தை மறைக்க வாழ்வதை மாட்டான். அறிக்கை செஞ்சிடலாம். இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும். இறக்கவே சொன்னா இறக்கமே ஆசீர்வாதம். இறக்கத்தை கொடுக்கப்படாது, ஆசீர்வதிக்கப்படாது. ஆண்டவரே செய்யப்படும் எல்லா ஸ்தோத்திரம் அவைகளோடு கர்த்தர் வழிநடத்தி மனசுக்குள்ள நாய்க்கார் இதுவரை நான் தமிழை நான் வச்சுக்கிட்டேன். நான் பாவியானவன் இன்னும் கஷ்டம் அடையும், இன்னும் சுத்தம் அடையும். என்னை மாற்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் வாய்ப்பு கர்த்தர் நீங்கள் வாய்ந்த எல்லாரும் நேர்களை படிச்சு சில நேர்களை படிச்சு ஃபர்ஸ்ட் 5 minutes பாவம் வரைக்கும் சின்ன பாவம் வரைக்கும்
பரிசுத்தப்படுத்துவீராக. கஷ்டப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் யாவரையும் கூடி நிறைவேற்றும் ஆத்மன நாம நல்ல பிதாவே. எல்லாருக்கும் கிறிஸ்து